கூட விபத்து நடக்குது, சாலை விபத்து நடக்குது. நீங்கள் சாலை விபத்து வேணா சொல்லிடுவீங்க, நம்ம சரியாக கவனிக்காமல் ஓட்டிட்டோம், கவனம் சிதறல்னால ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு எதோ சொல்லிக்கலாம். எவனோ ஒருத்தன் இவன் பண்ண தப்புக்கு இவனோட கவனக்குறைக்கு இன்னொருத்தர் சாபம். பார்த்துருக்கலாம், நீங்கள் எல்லாம் ஃபாரினில் இருக்கிற சிசிடிவி கேமரா வீடியோஸ் எல்லாம் வரும், பார்க்கலாம் ரீல்ஸ்லலாம். எவனோ ஒருத்தன் பண்ணுற தப்புக்கு நூற்றுக்கணக்கான வண்டிகள் ஆக்சிடெண்ட் ஆகும். இது என்ன சொல்கிறது, நம்ம மதியின்மைன்னு சொல்ல முடியுமா? விதின்னு தானே சொல்லணும். அப்போ பலமானது என்ன அப்படின்னா, இயற்கையானது என்ன, பலமானது என்னன்னா விதி தான் இருக்கும். விதி தான். இந்த புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லணும். நம்மெல்லாம் பேசிப்பாங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னுவாங்க. அதெல்லாம் கொலோக்கியல் வார்த்தையாக இருக்குது, அதுக்கு ஒரு அர்த்தம் வச்சுக்கிறாங்க. சட்டிங்கிறது இதுக்கு, அகப்பைங்கிறது கரண்டி. நம்ம சட்டியில் இருந்தால் தானே கரண்டியில் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவானவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சஷ்டிங்கிற விரதத்தில் தான் அகத்தில் இருக்கக்கூடிய பையான கர்ப்பப்பையில் கரு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் சஷ்டிங்கிறதுக்கு சமஸ்கிருத வார்த்தை. நம்ம திதியில் 6வது திதி சஷ்டி திதி, பஞ்சமிக்கு அடுத்தது சப்தமிக்கு முன்னாடி, 7க்கு 5க்கு நடுவில் 6வது திதி முருகருக்குரிய திதியாக இருக்கிறது. ஏன்னா ஆறுமுகம்னு அர்த்தம் வரும். ஸோ சஷ்டிக்கு 6ங்கிற ஒரு பொருள் உண்டு. இன்னொரு பொருளும் இருக்குது. அதுக்கு என்னன்னா வீரியம்ங்கிற பொருள் உண்டு. முருகரே வீரியமானவர் தானே, தைரியமானவர் வீரியமானவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 6ன்றது சஷ்டிக்கு இன்னொரு பேர் அப்படின்னாக்கா அது என்னன்னா வீரியம்னு பேர். ஜோதிட சாஸ்திரத்தில் வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடியதை முயற்சி ஸ்தானம்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஜோதிடத்தில் முயற்சி ஸ்தானம்னு சொல்லு. ஸோ தைரிய வீரிய ஸ்தானத்தை கொண்டு தான் அது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது முயற்சிங்கிறது பலமாக இருந்ததுன்னா வெற்றிக்கான வாய்ப்பு 99% இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் 100% சொல்கிற அளவுக்கு முயற்சிக்கு பலம் கிடையாது. விதினா என்னன்னா, விதி 100% பலமானது தான் அது. அப்போ நம்ம விதியை ஜெயிச்சிட்டோமான்னா அப்படி இல்லைங்க. முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டாங்களா அவங்க அப்படின்னா அப்படி கிடையாது. முயற்சி பண்ணி ஜெயிக்கணுங்கிறது விதியில் இருந்து தான் ஜெயிக்கிறாங்க. முயற்சி பண்ணாமலே நடக்கணுங்கிறது விதியில் இருந்ததுன்னா சில பேருக்கு தானா